சாமுராய் சாம்ப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு அனிமி. இந்த அனிமியில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, இது அனிமி இல்ல, இது ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அப்படி என்ன அந்த அனிமியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமி வந்து ஒரு எடோ பீரியடில் நடக்கிற ஸ்டோரி. ஆனால் அந்த எடோ பீரியடுக்கு இவங்க ஹிப்ஹாப் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஹிப்ஹாப் மியூசிக்னா நம்ம நினைக்கிற மாதிரி கத்துற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு காமான ஒரு சாமுராய், மூகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைல்டான ஒரு ஃபைட்டர், ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு டீ ஹவுஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே 2 பேருக்கும் முதல்ல சண்டை வருது. அந்த சண்டையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட கடையை வந்து ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு அங்கே வேலை போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஜேர்னி மாதிரி கூப்பிடுறாங்க. நான் வந்து ஒரு சாமுராயை தேடுறேன், அவரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அவரோட பேர்லாம் எனக்கு தெரியாது, பட் அவர் வந்து சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு சாமுராய் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் வந்துட்டு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிளேஸ் மட்டும் தான் தெரியும், அதை தேடி தான் போகிறாங்க. ஸோ இந்த அனிமியில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஸ்டைலு அவ்வளோ அழகாக இருக்கும். அதோடைய டீட்டெயில் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும். அந்த அனிமியோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு கலர் வந்துட்டு அதிகமாக ஃப்ளிக் ஆகுற மாதிரியோ, அதிகமாக கேமரா ஷேக் இருக்க மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப டீசெண்டான ஃபைட் சீக்வன்ஸு அவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி தான். 3 கேரக்டருக்குமே நல்ல பேக் ஸ்டோரி இருக்கும். அதில் ஜின்னோட கேரக்டர் வந்து ரொம்ப டார்க்கான ஒரு பேக் ஸ்டோரி. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி வந்துட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இவங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி போய் முடிக்கிறாங்க, முடிக்கும்போது அந்த சாமுராயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எதிர்பார்க்காத விதமாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸில் யாரோ ஒருத்தவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இது வந்து அன்பிரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. இது நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.